Hello students, I am Karthika. 10th Max exercise 3.1 concept of nature of solutions na என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டயக்ராம் வந்து உங்க புக்ல பார்த்துருப்பீங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல 3 types are there. Only one solution, infinitely many solutions, no solutions. Only one solution எப்போ சொல்லணும்? இந்த டயக்ராம் நல்லா பாருங்க. இந்த டயக்ராம்ல 3 ஆக்சிஸும் 3 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு. ஒன்லி ஒன் பாயிண்ட்ல மீட் ஆகுறதுனால நமக்கு கண்டிப்பா சப்போஸ் இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். எக்ஸுக்கு ஒன் வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ. 1 2 3 தான் வருமா? இல்லை, எனி வேல்யூ பட் ஒன்லி ஒன் வேல்யூ. இது மாதிரி இருந்தா தட் இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூனிக் சொல்யூஷன். செகண்ட் டைப் போயிடலாம். செகண்ட் டைப் பாருங்க, இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இப்போ இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ சொல்லணும்? இப்போ இதுல இது பாருங்க, 3 ஆக்சிஸும் ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு லைன்ல ஜாயின் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுமே ஒன் லைன்ல மீட் ஆகுது. ஒன் லைன்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு? ஒன் லைன் ஹேஸ் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ். அப்ப எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரி, எப்படி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறீங்க, 0 = 0ன்னு வந்துடும். நீங்கள் 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா மேபி 0 = 0ன்னு வந்துச்சுன்னா திஸ் சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் நம்ம எழுதிட்டு அந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகே, கோ டு தேர்ட் ஸ்டெப், நோ சொல்யூஷன். எப்போ வந்து நோ சொல்யூஷன்னு சொல்லணும்? சப்போஸ் 3 ஆக்சிஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இது 3 ஆக்சிஸ். இந்த டயக்ராம், ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, இந்த பிளேஸ்ல 2 ஆக்சிஸ் தான் மீட் ஆகுது. எக்ஸ் அண்ட் ஒய் மீட் ஆகுது. இங்க ஒய் அண்ட் இசட் மீட் ஆகுது. இங்க எக்ஸ் அண்ட் ஒய் இசட் மீட் ஆகுது. ஸோ ரெண்டு ஆக்சிஸ் தான் மீட் ஆகுது. எங்கேயுமே 3 பாயிண்ட்ஸோ 3 லைன்ஸோ எங்கேயுமே மீட் ஆகல. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இல்லை. இது வந்து இன்கன்சிஸ்டன்சியா இருக்கு. இந்த ப்ராப்ளமே தப்பு. ஸோ இன்கன்சிஸ்டன்ட்னு நோ சொல்யூஷன் சொல்லுவோம். சரி, இங்க என்ன சொல்லுவோம்? இது ரெண்டுமே கன்சிஸ்டன்ட். ப்ராப்ளம் ரெண்டுமே கரெக்ட் தான். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்ஸா இருக்கு. இது ப்ராப்ளம் கரெக்ட் தான். இதுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஸோ கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இங்க என்ன சொல்லணும்? இன்கன்சிஸ்டன்ட். இங்க வந்து ப்ராப்ளமே கரெக்ட் இல்லை, அதனால இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். எப்போ நோ சொல்யூஷன்? எந்த சிச்சுவேஷன்ல சொல்லணும்? சம்மா இருந்ததுன்னா, இது மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்க. சால்வ் பண்ணும்போது எனி சிச்சுவேஷன், இப்போ இது மாதிரி 0 = 1னோ எனி நம்பர், இந்த 2 நம்பர் ஈக்குவல் கிடையாது, 2 நம்பர் ஈக்குவல் இல்லாத நம்பரை கொடுத்துட்டு இது மாதிரி நமக்கு ஏதாவது அக்யூர் ஆச்சுன்னா திஸ் சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் எழுதணும். 0 = 1 தான் வரும்னு சொல்ல முடியாது. 0 = 6 அது மாதிரி வந்ததுன்னா அது ரெண்டுமே நாட் ஈக்குவல். இந்த 2 ஐடென்டிட்டி ஈக்குவலே கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல த சிஸ்டம் ஹாஸ் நோ சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.